மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கின்றேன் என்று கண்ணபிரான் பகவத்கீதையில் அருளினார். இந்த மார்கழி மாதம் முழுவதும் பகவானை தியானிப்பதும் அவனை நினைப்பதும் சகல சுகத்தையும் அளிக்கிறது. ஆன்மீக மார்க்கத்திற்கு செல்ல முதன்மையான மாதமாக கருதப்படும் இந்த மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்றும் அழைப்பார்கள். மார்கசீரிசம் என்ற சொல்லுக்கு தலையான மார்க்கம் என்று பொருள். அதுவே நாளடைவில் மருவி மார்கழியாக விளங்குகிறது. திருப்பாவை ஆண்டாளால் பாடப்பெற்றது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை மணவாளனாக அடைய வேண்டியும் அவன் பெருமைகளை ஒரு பெண் மற்ற பெண்களுக்கு கூறி அவரை தூக்கத்திலிருந்து எழுப்புவதைப் போல அமைந்தது இப்பாடல். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நாராயணனே நமக்கே பறை தருவான். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் இன்புற்று இருப்பதோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் அரங்கனை தொழுது வணங்கி பாடி பரவசம் அடைந்துள்ளார். திருப்பாவை பாவை நோன்பு மார்கழி நோன்பாக நோன்பினை பாடுகின்றன. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆண்டு முழுவதும் அதிகாலை சுப்பிரபாதம் பாடல்கள் பாடப்படும். மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடல்கள் பாடப்படும். இது இந்த மாதத்திற்கு மார்கழி மாதத்திற்கு புகழ் சேர்ப்பதாகும். மேலும் வைணவ ஆலயங்களில் இராப்பத்து பகல்பத்து என்ற முறையில் 4000 திவ்ய பிரபந்தம் பாராயணம் செய்யப்படும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே தை நீராடல் என்ற நோன்பு வழிபாட்டை தை மாதத்தில் மேற்கொண்டனர். பின்னர் அது மார்கழி மாதத்துக்கு மாறிவிட்டது. வைகுண்ட ஏகாதசி, திருவாதிரை, அனுமன் ஜெயந்தி போன்ற பண்டிகைகளும் இம்மார்கழி மாதத்தில் வருகின்றன. எங்கும் பக்தி, எதிலும் தெய்வீகம், இவை அனைத்தும் மார்கழியின் சிறப்பாகும்.